Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாங்க ஆரி வர்க்ல சிம்பிளா ஒரு நெக் டிசைன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல சிம்பிளா ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை கண்டிப்பா போய் பாருங்க. நம்ம சேனலுக்கு Subscribe பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எல்லா வியூவர்ஸ்க்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. சரி வாங்க இந்த சிம்பிள் நெக் டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த புல்லட் பிராண்ட் ஜரி எடுத்திருக்கேன் 753. இந்த ப்ளவுஸோட பார்டரில் பார்த்தீங்கன்னா சாரியோட பார்டரில் கோல்டு கலர் இருக்குது, அதனால் நான் வந்து கோல்டு ஜரி வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட்ஸ், இது ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 50 கிராம்ஸ் வாங்கிக்கிட்டாலும் போதும். நான் வந்து இந்த பீட்ஸ் வந்து ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் 150 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் த்ரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்டோன் 18 mm 2 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 5 mm ஸ்டோன், கிறிஸ்டல் ஸ்டோன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை ஒட்டுறதுக்கு இந்த ஃபேப்ரிக் க்ளூ, அதுக்கப்புறம் இந்த லைட் கோல்டு பீட்ஸ். இது வந்து 3 mm பீடு, இது வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. சரி வாங்க இந்த நெக் டிசைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங்கில் ரஃப்பாக ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த அவுட்லைன் எதுக்குன்னா நெக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி தான். இது வந்து பிரிக்கிறதுக்கு தான். இது நீங்கள் இது வந்து எண்டில் வந்து எண்ட் நாட் போடாதீங்க, சும்மா இப்படி உடச்சி விட்டுருங்க. ஏன்னா நாங்கள் ஜரி அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அது பிரிக்க தான் போகிறோம். எப்போவுமே வந்து நீங்கள் நெக் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு அவுட்லைன் அடிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஜரி கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஜரியில் நாங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து நாங்கள் 4 அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஜரியில் 4 அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போது இந்த ரஃப்பாக நாங்கள் அவுட்லைன் அடிச்சிருந்தோம் இல்லையா, இந்த அவுட்லைனை வந்து நாங்கள் பிரிச்சிடலாம். இது எப்போவுமே வந்து எண்ட் நாட் நீங்கள் போடக்கூடாது, ஏன்னா நாங்கள் ஜரியில் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் பிரிச்சிடணும் அது. இப்போ அடுத்தது கோல்டன் பீட்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம் இதுக்கு மேலே. இந்த கோல்டன் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பீடு அதுக்கப்புறம் 2 பீடு அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் மொத்தமாக வந்து 3 பீடு 4 பீடு அந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் அது லூஸாக தெரியும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பீட்ஸ் 2 பீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக நிற்கும் அது.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து 3 mm மோத்தி நாங்கள் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். இந்த மோத்தி வந்து எப்போவுமே வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, உடச்சி யூஸ் பண்ணணும். அது எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஊசியில் இப்படி சுற்றினா உடஞ்சிரும். ஊசியிலே சுற்றணும்னு கிடையாது, நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு குச்சி இருந்தாலும் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றி உடச்சிக்கலாம். இப்படி சுற்றினீங்கன்னா டபுள் டபுளாக இருக்கிறது உடஞ்சிரும். சிங்கிளாக வந்து தனித்தனியாக வரும். அது வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு லைன் செயின் ஸ்டோன் கொடுக்க போகிறோம். நான் வந்து 2 மீட்டர் செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நான் வந்து ஸ்லீவுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் பேக் நெக்குக்கு மட்டும் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 1 மீட்டர் எடுத்தாலே போதும். இது வந்து 18 mm செயின் ஸ்டோனு. எப்போவுமே வந்து செயின் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டோன் அந்த பிகினிங்கில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 ஸ்டிச்சு போட்டால் தான் வந்து அது நல்லா க்ரிப்பாக நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு லைன் வந்து நாங்கள் கோல்டன் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்தது வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறோம். இந்த செல்ஃப் கலர் ஸ்டோனு. இந்த சாரியில் வந்து வேறு எந்த கலரும் கிடையாது, அதனால் வந்து நான் செல்ஃப் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாரியில் உள்ள ஆப்போசிட் கலர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து 5 mm ஸ்டோனு. வாங்க இது எப்படி ஒட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பீடு வந்து உட்கார்ற மாதிரி வந்து கேப் இருக்கணும். ஒரு பீடு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கேப் இருக்கணும். அது பார்த்துக்குங்க. இந்த ஸ்டோனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்ட வச்ச ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நாங்கள் இன்னொரு லைன் வந்து பீட்ஸ் கொடுக்க போகிறோம், கோல்டன் பீட்ஸு. இந்த ஸ்டோன்ஸ் நல்லா காயணுன்னா ஒரு 20 மினிட்ஸ் விட்டால் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ வந்து எப்போவுமே ஸ்டோன்ஸ் ஒட்டினா ஒரு 20 மினிட்ஸ் காய விடுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் வந்து நாங்கள் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 3 தான் வைக்கணும், 4 தான் வைக்கணும்னு சொல்லியெல்லாம் கிடையாது. அதுக்குள்ளே எவ்வளோ செட் ஆகுது, அந்த கேப்புக்குள்ளே எவ்வளோ உக்காருது அவ்வளோ கொடுக்கலாம். ஒன்றில் 3 கூட உக்காரும், ஒன்றில் 4 கூட உக்காரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே 3 mm லைட் கோல்டு பீட்ஸ் நாங்கள் வைக்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நாங்கள் புட்டாஸ் வைக்க போகிறோம். இந்த புட்டாஸ் வைக்கிறதுக்கு 3 mm மோத்தி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இந்த நெக் டிசைன் சிம்பிளாக இருக்கிறதுனால புட்டாஸும் வந்து நான் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.